எல்லாம் வல்ல ராமபிரானுடைய பாதத்தை சிக்கனை பற்றி நேரடியாக நிகழ்வுக்குள் செல்கின்றோம். 10,000 கவிதையை முத்தாக அள்ளித்தந்த சத்தான கம்பனுக்கு இங்கு ஈடு இணை இல்லை. இதை சொல்லியவன் கவியரசு கண்ணதாசன். காலமெனும் ஆளியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. என்ன வார்த்தைகள் பாருங்க. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்று சொன்ன அந்த மகா சக்கரவர்த்தியை பார்த்து அந்த மரபிலே வந்து தமிழ் இலக்கியத்திற்கு, எக்கால இலக்கியத்திற்கு உயிர் கொடுத்த கண்ணதாசன் கம்பனை பாராட்டுகின்றான். காரணம், கம்பனுடைய கவிதையும் அந்த உரைநடையின் மேன்மையும் அவ்வளவு உயர்வு. அந்த கம்பன் பதித்த எல்லா முத்துக்களுமே நன்முத்துக்கள் என்றாலும் கம்பன் கண்ட நன்முத்து வீடனன் என்று ஒரு அற்புதமான கட்டுரை படித்தேன். கோவையைச் சேர்ந்த ஒரு இளைஞர் எழுதியிருக்கிறார். பெயர் வீர பாலாஜி. கட்டுரையின் தலைப்பு கம்பன் கண்ட நன்முத்து வீடனன். எப்படி பாருங்க, கம்பன் பாடாத பாத்திரங்களே இல்லை. ராமனை பற்றி, பரதனை பற்றி, ராவணனை பற்றி, சீதையை பற்றி, ஜடாயு பற்றி, அனுமன் பற்றி எல்லா முத்துக்களுமே உயர்ந்த முத்து என்றாலும் கம்பன் கண்ட நன்முத்து வீடனன் என்று அந்த கட்டுரை தொடங்குகிறது. உங்களுக்கு தெரியும், கம்பராமாயணத்தினுடைய எதிர்நிலை பாத்திரத்தின் தலைவன் ராவணன். ராவணனுக்கு 2 தம்பியர். ஒன்று அறம்பக்கம் நின்ற வீடனன், மற்றொருவன் உண்டவனுக்காக உயிர் கொடுப்பேன் என்று சொன்ன கும்பகர்ணன். இந்த 2 பாத்திரங்களில் கம்பன் கண்ட நன்முத்து வீடனன் என்ற வரியை சொல்கின்றார்கள். ஏன் வீடனனை அப்படி கம்பன் உயர்வாக சொல்ல வேண்டும்? அரக்கர் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்களாம், உருவத்தால், செய்கையால், நடத்தையால். ஆனால் ஒருவன் மட்டும் உள்ளத்தில் உண்மையொளியோடு, வெண்மையோடு, அறத்தோடு இருக்கிறான். ஆனாலும் அவனும் இந்த நிறத்திற்குள் ஒளிந்து வாழ்கின்றான். அவன்தான் நன்முத்து வீடனன் என்று பதிவு செய்கின்றார்கள். ஒரே ஒரு வரிதான் முதல்ல எடுத்தோன்னு வீடனை உயர்வாக பேசுவதற்கு காரணம், சீதா பிராட்டியை தேடி அனுமன் வந்தபோது அனுமனை கட்டுண்டு ராவணன் சபையிலே நிறுத்திய போது தூதுவரையும் மாதரையும், மாதர்னா பெண், தூதுவர்னா ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் பிரச்சனை வரும்போது தூது பேசுகிறாங்கள்ல, அவங்கள தூதுவரையும் மாதரையும் கொள்வது மரபன்று என்று முதலில் அறம் பேசி அரக்கனுக்கும் எடுத்துரைத்த நன்முத்து வீடனன் என்று தொடங்குகிறது. அடுத்து ராவணன் காமத்தி மேலோங்கி இருந்ததால் குரங்கின் வாளாகிய அனுமனினுடைய வாளில் தீ மூட்டினான். அனுமன் அங்குமிங்கும் சென்று இலங்கையை எரியூட்டினான். இப்பொழுது வீடனன் வாயிலாக கம்பன் சொல்கின்றான், அண்ணா ராவணா, ஏதோ இலங்கையை எரித்தது ஒரு குரங்கினுடைய தீ என்று அதை கொன்று விடுவதற்கு நீ முற்படுகின்றாய். இல்லை, கற்பின் கனலி, கற்பின் கொழுந்து அன்னை சீதையினுடைய கற்பு தீதான் உனக்கு நீனே வைத்து கொண்ட தீ. அது அனுமனின் வாயிலாக இலங்கையை எரிக்கிறது என்று எடுத்துரைத்திருக்கிறான். இன்னும் சொல்ல போனால், இவனுக்கு ராமன் தருகின்றேன் என்று சொன்ன அரசாட்சியை கும்பனுக்கு தருவதற்கும் ஒத்துக்கொள்கின்றான். இப்படியெல்லாம் அறம் பேசிய இந்த பாத்திரத்தை நானும் பார்க்கக்கூடிய நீங்களும் பாராட்டுவதோ, கம்பனினுடைய தூரிகை பற்றி மின்னுவதோ பரிதல்ல. ராமனே வாழ்த்தி இருக்கின்றான் ஒரு பாடல் வரியில். ராமனுக்கு உயிராக இருந்தது இலக்குவணன், பல வெற்றிகளை தேடித்தந்தது அனுமன். ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் மேல் அசோகவனத்தில் சீதையை இறப்பது போல, வெட்டி வீழ்த்துவது போல ஒரு நாடகத்தை இந்திரஜித்தும் ராவணனும் அரங்கேற்றம் செய்தபோது அதை கேள்விப்பட்டு மூச்சறுபட்டு நின்ற நேரத்திலே வண்டுருவம் எடுத்து போய் இது மாய வேளை என்பதை அறிந்து வந்து ராமனிடத்தில் சொல்லி ராமனுக்கு உயிரை திருப்பித் தந்ததால் ராமன் சொல்கின்றான், ஆடவர் திலக நின்னாலன்று புகழ் அனுமன் எனும் சேடனாலன்று இரு வேறொரு தெய்வத்தின் சிறப்பும் அன்று வீடனன் தந்த வெற்றி என்று. அந்த ராமனே கண்ட நன்முத்து வீடனன். இப்படி அறத்தின் நாயகனாக இருந்த பல்வேறு பாத்திரங்களை தொடர்ந்து பார்ப்போம். நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும்
கம்பனையும் கம்பனின் உரை தந்த பாலாஜிக்கும் நம்முடைய நெஞ்சம் நிறைந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.